உணர்ச்சி அற்ற, அதாவது டீசென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். பர்சனாலிட்டி இஸ் தட் ஆஃப் விச் பர்மிட்ஸ் எ ப்ரிடிக்ஷன் ஆஃப் வாட் எ பர்சன் வில் டூ இன் கிவன் சிச்சுவேஷன் டிஃபைன்டு பை. கொடுக்கப்பட்ட சூழலில் ஒரு நபர் எதை செய்ய முடியும் என்று யூகிப்பதற்கு அனுமதிப்பதே ஆளுமை ஆகும் என வரையறுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர்பில் கேட்டில், ஆப்ஷன் பி ஐசக், ஆப்ஷன் டி க்ரோ அண்ட் க்ரூ, ஆப்ஷன் டி ஸ்கின்னர். இதுக்கு சரியான விடை ஆர்பி கேட்டில் என்பவர் தான். கொடுக்கப்பட்ட சூழலில் ஒரு நபர் எதை செய்ய முடியும் என்பதை யூகிக்கிறதுக்கு அனுமதிப்பதே ஆளுமையாகும் அப்படிங்கிறத வரையறுத்தது ஆர்பி கேட்டில். அடுத்த கேள்வி, தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூட் significantly towards the development of child personality are dash and dash. டேஷ் மற்றும் டேஷ் என்பவை குழந்தையின் ஆளுமை மேம்பாட்டு உதவும் முக்கிய காரணிகள். ஆப்ஷன் ஏ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஆப்ஷன் பி ஹெரிடிட்ரி அண்ட் என்வரைன்மெண்ட், மரபு வழி மற்றும் சுற்றுச்சூழல்கள், ஆப்ஷன் சி சொசைட்டி அண்ட் பொலிட்டிக்ஸ், சமுதாயம் மற்றும் அரசியல், ஆப்ஷன் டி ஸ்கூல் அண்ட் காலேஜ், பள்ளிகள் மற்றும் கல்லூரி. சரியான விடை மரபு வழி அண்ட் சுற்றுச்சூழல், ஹெரிடிட்டி அண்ட் என்வரைன்மெண்ட். இது ரெண்டும் தான் குழந்தையின் ஆளுமையை மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, ஆஃப்டர் ஃபேமிலி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சைல்டு பர்சனாலிட்டி. குடும்பத்திற்கு பிறகு குழந்தையின் ஆளுமை தன்மை மிகவும் அதிகமாக தாக்கம் பெறுவது. ஆப்ஷன் ஏ வீடு, ஆப்ஷன் பி நைபர் பக்கத்தார், ஆப்ஷன் சி என்வரைன்மெண்ட் சுற்றுப்புறம், ஆப்ஷன் டி ஸ்கூல். இதற்கு சரியான விடை பள்ளி. குடும்பத்திற்கு பிறகு குழந்தையின் ஆளுமை தன்மை மிகவும் அதிகமாக தாக்கம் பெறுவது பள்ளி, ஸ்கூல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, a way of learning about a subject that involves studying alone at home rather in a classroom with a teacher is. வகுப்பறையில் ஆசிரியரிடம் கற்காமல் வீட்டில் தனியாக பாடத்தினை கற்கும் வழிமுறை டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ ஃபார்மல் எஜுகேஷன், முறைசார் கல்வி, ஆப்ஷன் பி ஆக்டிவ் லேர்னிங், செயல்திற கற்றல், ஆப்ஷன் சி செல்ஃப் லேர்னிங், சுய கற்றல், ஆப்ஷன் டி நான் ஃபார்மல் எஜுகேஷன், முறைசாரா கல்வி. இது சரியான விடை செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இன்றைக்கி சைக்காலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் இன்னோவேஷன், சோஷியல் எஜுகேஷன் பற்றின விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கொஷின்ஸாக பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 30 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர், அதோட சேர்த்து பார்ஷியலாக எந்த மாதிரி டைப்பில் பிஜிடிஆர்பி கேட்பாங்க அப்படிங்கிறது. பிஜிடிஆர்பி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்